ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு மத்தியான சாப்பாடு வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்துலாமா. அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் கூட சாப்பாடு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கும். ஐயோ குபேரா பிராண்டோட செங்கல்பட்டு சில்வம் வச்சுவாரு வச்சாச்சா சொல்றேன்னா, பூமி எங்கும் கண்டதில்லை பாசத்தை முன் போலே, வேற எதுவும் தேவையில்லை அன்புக்கு முன்னாலே, அடுத்தித்தோம் எடுத்தித்தோம் அது அன்பை விட தித்தோம், தக்கமி தக்கமி தம்ம நிறைய முருங்கைக்காய் போடுவோம். அப்புறம் வந்து முட்டை. ஓகேவா? ஓகே, முட்டை வச்சாச்சா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சீவல். ஏமா உடனே கிட்ட காட்டல, எங்கேயுமே மற்ற நேரம்னா டக்குன்னு ஓடி வருவான். ஓகேவா? ஓகே. மோர் வெத்தல் இதாக இருக்கு. போதும். இன்னைக்கு இவ்வளோதான் ஸ்பெஷல் பார்த்துக்கோங்க. நீங்களே என்ன சாப்பிட்டீங்கிறது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க ஊர் இருக்கு பார்த்தீங்களா, கொஞ்சம் என்ன சொல்றது, ஏப்ரல் மேல வந்துச்சுன்னா கோயில் திருவிழா நிறைய இருக்கும். நாங்கள் கோயில் கூட அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொன்று. சரியா? அப்புறம் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல என்னன்னா ஓசி சோறு அந்த சோறு இந்த சோறு எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்ப வந்தாலும் எல்லா கோயில்லையுமே வந்து மோஸ்ட்லி சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க அந்த ஏப்ரல் மே டைம்ல. ஏன்னா கோயில் கூட ஒவ்வொரு ஊருக்கு ஊரு நடந்துகிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க. நீங்க எவ்வளோ சோறு கேட்டாலும் என்ன செய்யும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம், அங்கேயே உட்காந்து சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? அதுல வந்து இன்னும் கொஞ்சம் பேர் எப்படின்னா கூப்பிட்டாங்களோ கூப்பிடலையோ நீங்க அங்க போயிடணும். எங்க ஊர்ல அந்த பழக்கம்லாம் கிடையவே கிடையாது. கோயில் கொடைக்கு நீங்க வாங்க வாங்கன்னு ஒவ்வொரு ஊர்காரங்களாம் வந்து கூப்பிடவே மாட்டாங்க. பாட்டு போட்டாச்சா, சாமியாட்ட தொடங்கியாச்சா, நாங்க போய் சாமி பார்த்துருவோம், சாப்பிட்டுருவோம். ஓகேவா? அதுதான். ஓகேவா? இது வந்து எங்க ஊரோட ஒரு பழக்க வழக்கம். சரியா? அதுக்காக நான் உங்களுக்கு குறை சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க வந்து எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு மனநிலையில இருக்கீங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நீங்க போடக்கூடிய கமெண்ட்ஸ். சரியா? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சொந்த ஊர் வேறெல்லாம் ஒன்றுமே தெரியாதான் இருக்கும். அதனால உங்களுக்கு அப்படி இருக்குமா இருக்கும். ஸோ நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையே நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்க, நான் உங்களுக்கு தினமும் கோயில் சாப்பாடு வாங்கி தரேன். பிடிச்சி நாளைக்கு பாருங்க. தேங்க்யூ.